நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய வரிசையில நாம் யோசுவா என்கிற புத்தகத்தை படிக்க போகிறோம். கடந்த வகுப்பிலே உபாகமத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது நாம் இன்றைக்கு யோசுவாவின் புத்தகத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்த ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நான் வழக்கமாகவே உங்களுக்கு சொல்லும் போது, பழைய ஏற்பாட்டை நாம் படிக்கும் போது யூத வேதாகமத்தையும் நம்முடைய வேதாகமத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பது சில இடங்களிலே நமக்கு நலமானது. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம படிச்சிருக்கிறோம், யூத வேதாகமத்தில 3 பிரிவுகள். பழைய இலக்கியத்தில பழைய ஏற்பாடு, அவங்களுக்கு இருக்கிறதே பழைய ஏற்பாடு மட்டும்தான். கிறிஸ்துவை விசுவாசிக்காத யூதர்கள் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே அவங்க பழைய ஏற்பாடு என்று நாம் சொல்லுகிற அந்த வேதாகமத்தை தான் முழு வேதாகமமாக வைத்திருக்கிறார்கள். அது 3 பிரிவுகளை கொண்டது என்று நாம் படித்திருக்கிறோம். தோரா, நெபாயிம், கித்துபீம் என்று 3 பிரிவுகளை கொண்டது என்று நாம் படித்திருக்கிறோம். அதுல அவர்கள் 24 புத்தகங்களாக அதை வைத்திருக்கிறார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வேதாகமத்தில இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற பழைய ஏற்பாட்டில அது 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 39 புத்தகங்கள் அதில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எதனால இந்த விஷயங்கள் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே நானும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நம்முடைய முதல் பாடத்துல, அடுத்து நீங்க படித்த மற்ற பாடங்களிலும் இதை குறித்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கும். கிரேக்க வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட போது, கிரேக்க வேதாகமம், அதாவது யூத வேதாகமம் ஆகிய பழைய ஏற்பாடு யூத மொழியிலிருந்து கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட போதுதான் இந்த பிரிவு நிலைகள் மற்றும் அந்த புத்தகங்களினுடைய எண்ணிக்கைகள் இவைகளிலெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்ததை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகுதான் இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. விசேஷமாக இந்த புத்தகங்களின் எண்ணிக்கைகள் உயர்ந்தது அதன் பிறகுதான். எனவே நாம் அதை எப்பொழுதுமே மனதில் வைத்து கொண்டு இந்த புத்தகங்களை படிப்பது நல்லது. அதன் அடிப்படையில இப்பொழுது நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் ஒரு பிரிவை முடித்து விட்டோம். நம்முடைய அடிப்படையில நாம் ஒரு பிரிவை முடித்து விட்டோம். ஆகமங்கள், பென்டடியூக் என்ற அந்த பிரிவை நாம் முடித்து விட்டோம். இப்பொழுது நம்முடைய அடுத்த பிரிவுக்குள் நாம் இருக்கிறோம். சரித்திரங்கள், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் என்கிற அந்த பிரிவுக்குள் நாம் வந்திருக்கிறோம். அந்த பிரிவுக்குள் நாம் வரும்போது யோசுவாவில் இருந்து எஸ்தர் வரைக்கும் உள்ள புத்தகங்கள், யோசுவாவில் இருந்து எஸ்தர் வரைக்கும் உள்ள புத்தகங்கள் சரித்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இத நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வரிசையா நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த புத்தகங்களுடைய வரிசைகள் ஒரு 12 புத்தகங்கள் அங்கே இடம் பெறுவதை நீங்கள் கவனிக்கலாம். உங்களுடைய வேதாகமத்துல இந்த முன்னால இருக்கிற அந்த கண்டென்ட், அந்த பொருளடக்க பகுதிக்கு நீங்க போவீங்கன்னு சொன்னா அங்கேயே நீங்கள் அதை பார்க்கலாம். யோசுவாவில் இருந்து எஸ்தர் வரைக்கும் உள்ள புத்தகங்களை நாம் சரித்திரங்கள் என்று நாம் பிரித்திருக்கிறோம். இப்போ இந்த சரித்திரங்கள் என்கிற பிரிவுல நம்ம படிக்க போகிற இந்த 12 புஸ்தகங்களுக்கும் முதல்ல ஒரு சின்ன அறிமுகத்தை நாம் பெற்றுக்கொள்வது நல்லது. அதைத்தான் உங்களுக்கு நோட்ஸ்ல நாங்க கொடுத்திருக்கிறோம். சரித்திர புத்தகங்கள் ஓர் அறிமுகம் என்கிற ஒரு தலைப்பு உங்களுக்கு ஒரே ஒரு பேப்பர்ல அது இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் கவனமாக நீங்கள் வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் அதை படித்து விட்டு அடுத்ததுக்கு நம்ம போகும்போது அது இந்த உள்ள போகும்போது அது நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். இப்ப நீங்க நோட்ஸுக்கு வாங்க. அடுத்து வருவது சரித்திர புத்தகங்கள் என்கிற பிரிவு.
இது 12 புத்தகங்களை கொண்டது. உபாகமம் முடிவடையும் இடத்தில் இருந்து இவைகள் தங்கள் பகுதியை ஆரம்பிக்கிறது. இந்த சரித்திரங்கள் பகுதி எங்கே இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? உபாகமம் எங்கிருந்து முடிகிறதோ அங்கிருந்து இந்த சரித்திரங்கள் ஆரம்பிக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த புத்தகங்கள் இஸ்ரவேலின் கானானிய சுதந்திரத்தையும் குடியமர்தலையும் விவரிக்கின்றன. இப்ப இந்த 12 புத்தகங்கள் நமக்கு பிரதானமா என்ன சொல்லுகிறது என்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படி கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் என்பதை அது நமக்கு போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே அவர்கள் எப்படி குடி அமர்ந்தார்கள், எப்படி அவங்க செட்டில் ஆனாங்க அங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா அவங்க அங்க எப்படி வாழ்ந்தாங்க, கடவுள் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த அந்த தேசத்துல அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க என்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இந்த மற்றும் நியாயாதிபதிகளில் இருந்து அரசராட்சிக்கு நிலைமாற்றம் அடைதலை விவரிக்கிறது. குடியமர்தலை மாத்திரம் அல்ல, எப்படி வாழ்ந்தார்கள் என்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் எடுக்கும்போது அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை, பொலிட்டிக்கல் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் இந்த ஜட்ஜஸ் அப்படிங்கிற ஒரு 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 காலகட்டத்திலிருந்து அவங்க அரசர்கள் அல்லது கிங்ஸ் என்கிற ஒரு காலகட்டங்களுக்கு அவங்க மாறுதல் அடைவதை நீங்கள் கவனிக்கலாம். சோ இது என்ன மாற்றம், அதை நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அரசராட்சிகளின் பிரிதலையும் நிலை குலைவையும் இவைகள் போதிக்கிறது. இப்போ என்னைக்கு இவர்கள் நியாயாதிபதிகளின் காலத்தில் இருந்து அரசர்கள் என்கிற காலத்திற்குள்ளாக வந்தார்களோ, அதன் பிறகு அவர்களுக்கு வரிசையாக அரசர்கள் வருவதை நீங்கள் கவனிக்கலாம். இப்ப நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப நம்ம உபாகமத்தின் புத்தகத்துல கடைசியா நம்மளுடைய சீன் என்னன்னா, மோவாப் என்கிற சமவெளியில இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது தங்கி இருக்கிறார்கள். மோசே என்கிற தேவனுடைய தாசன் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நிமிடங்களிலே அவர் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். அதன் பிறகு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படுதலை நீங்கள் உபாகமத்திலே வாசிக்கலாம். யோசுவா என்ன சொல்லுகிறது? அதன் பிறகு ஒரு புதிய தலைவர் கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்தான் யோசுவா. அவர்தான் இவர்களை கானான் தேசத்திற்குள் அழைத்து சென்றவர். அழைத்து சென்றவர் மாத்திரமல்ல, அவர்களுக்கு அந்த தேசத்தை பகிர்ந்து கொடுத்தவர். எந்தெந்த கோத்திரத்தாருக்கு எந்தெந்த பகுதிகள், எங்கிருந்து எது வரைக்கும் அப்படின்றத பிரித்து கொடுத்தது யார் என்றால் யோசுவா. யோசுவா இதை தனிச்சையாக செய்யவில்லை, கடவுளுடைய உத்தரவுப்படிதான் அதையெல்லாம் அவர் செய்தார். அப்புறம் யோசுவா இந்த காரியத்தை செய்து அவருடைய காலகட்டங்களுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் என்கிற புத்தகம் இந்த யோசுவாவுக்கு பக்கத்துல ஆரம்பிக்கிறத நீங்க கவனிக்கலாம். என்ன நியாயாதிபதிகள் புத்தகத்தை படிக்கும் போது அதை குறித்து நாம் விவரமாக படிக்கலாம். ஆனா நியாயாதிபதிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கடவுளுடைய பிரதிநிதிகளாக அவங்க கடவுளுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக இருந்து இஸ்ரவேல் மக்களை அவர்கள் வழி நடத்தினார்கள். இப்போதைக்கு நீங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நான் சொல்றேன் உங்களுக்கு அதை. அந்த ஜட்ஜஸ் படிக்கும் போது நம்ம விவரமா படிப்போம். அப்படின்னா எப்படி இவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க? அவங்கள பொலிட்டிக்கலாவும் அதே நேரத்துல சோசியலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் இவங்க கைட் பண்ணாங்க. இவங்க ஒரு கைடிங்ல தான் இருந்தாங்க. ஆனா கடவுள் தான் இவங்களுக்கு ராஜாவா இருந்தார். நியாயாதிபதிகள் காலங்கள் சுமார் ஒரு 400 வருடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சுமாரான காலகட்டங்களாக பைபிள்ல நீங்க ஸ்காலர் சொல்றத பார்க்கலாம். அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அது ரவுண்ட் அப் பண்றதுக்காக 400 வருடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த காலகட்டங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் இந்த நியாயாதிபதிகள் ஆட்சியில அவங்கள கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கல.
எனவே அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ராஜாக்கள் வேணும், இனிமேல் இந்த சிஸ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராஜாக்களை கேட்டாங்க. சோ கடவுள் வந்து அவங்களுக்கு ராஜாக்களை கொடுத்தார். இதத்தான் நீங்க 1 சாமுவேலின் புத்தகம் 8வது அதிகாரத்திலிருந்து நீங்க படிக்கலாம். 9வது அதிகாரத்துல முதல் முறையா இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ராஜா கொடுக்கப்பட்டதை பற்றி நீங்கள் படிக்கலாம். அதுக்கு பிறகு அரசர்கள் தான் இஸ்ரவேல் மக்களை ரொம்ப வருடங்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. சுமாரா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 400 வருடங்களுக்கு மேல இந்த ராஜாக்களுடைய ஆட்சி தான் அவர்களுக்கு நடந்திருக்கிறது அப்படின்றத நீங்க ஹிஸ்டரியில பார்க்கலாம். இதுக்கு இடையில இந்த ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்திலேயே இந்த நாடையும் 2ஆ பிரிஞ்ச வரலாறு எல்லாம் இருக்கு. நம்ம அதை பின்னால படிப்போம். இஸ்ரவேல் நாடே 2ஆ பிரிஞ்ச வரலாறு எல்லாம் இருக்குது. அது வந்து நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிஞ்ச வரலாறு எல்லாம் இருக்கு. ஆனா இப்படி அரசர்களால ஆளப்பட்ட இந்த இஸ்ரவேல் ராஜ்யங்கள் ஒரு காலகட்டத்துல நீங்க பாருங்க, அரசராட்சிகளின் பிரிதலையும், அதான் நான் சொன்னேன் இல்லையா, ராஜ்யங்கள் 2ஆக பிரிந்த வரலாறு அங்கே இருக்கிறது. அப்புறம் ஒரு காலகட்டத்துல அதுவும் ஆண்டவருக்கு விரோதமாக இந்த ராஜ்யங்கள் அவங்க பாவம் செய்ததுனால ஒரு நிலை குனிவை சந்தித்தார்கள். அப்படின்னா அவங்க அப்படியே அதை வந்து நிலை குலைந்து போனார்கள். நிலை குலைந்து போனார்கள்னா அர்த்தம் என்னது? கடவுள் வந்து அவர்களை அந்நிய நாடுகளுக்கு அவர்களை அவங்கள வந்து சிறைகளாக விற்று போட்டார். அவங்க வந்து கேப்டிவ்ஸா வந்து அடுத்த நாடுகளுக்கு போனாங்க அப்படின்றத நீங்க இந்த புத்தகங்கள்ல பார்க்கலாம். வடக்கு தெற்கு ராஜ்யங்களின் சிறையிருப்பை இது விவரிக்கிறது. கீழே இருக்கிற வரிகள்ல அதுதான் இருக்கிறது. அத்துடன் அதன் மீதியானவர்களின் சிறை மீட்பை விவரிக்கிறது. இந்த புத்தகங்கள் அடுத்து என்ன சொல்லுது? இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் இப்படி சிறையிருப்புக்கு போன மக்கள்ல இந்த யூதா என்கிற ராஜ்யத்தின் மக்கள் மட்டும் எப்படி சிறையிருப்பில் இருந்து மீட்கப்பட்டார்கள் அப்படிங்கிற வரலாற்றையும் இந்த புத்தகங்கள் சொல்லுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்ற நிலையில இருக்குமானால் நம்ம கொஞ்சம் வெளியில இந்த புத்தகங்களுக்குள்ள போகும்போது நம்ம இதெல்லாம் படிக்க போறோம். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தெளிவா நம்ம வந்து படிக்கலாம். இப்போ நீங்க என்ன படிக்க, இதை மீட்பையும் அது போதிக்கிற இதோட நீங்க இந்த புத்தகங்கள் நிறைவடைகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இப்ப நீங்க என்ன மனசுல வச்சுக்கணும், அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்ல முதல்ல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரித்தார்கள். இரண்டாவது அவர்கள் கானானிலே தேசங்கள் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது, செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த தேசத்துல அவங்க வாழ்ந்த போது கடவுள் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை கொடுத்தார். அவங்களுடைய காலங்கள் ஒரு 400 வருடங்கள். ஒரு காலகட்டத்துல அவங்க அதை வேண்டான்னு சொன்னதுனால கடவுள் அவர்களுக்கு அரசர்களை கொடுத்தார். அவங்களுடைய காலங்கள் ஒரு சுமாரா ஒரு 400 வருடங்கள். அதுக்கு பிறகு நான் சொன்ன இடையில இந்த ராஜ்யங்கள் 2ஆக வேற பிரிஞ்சிருக்குது. இந்த பிரிந்த 2 ராஜ்யங்களுமே வடக்கு தெற்கு, நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு இருந்த இந்த 2 இஸ்ரவேலின் ராஜ்யங்களுமே கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே தேவன் அவர்களை 2 புறஜாதி நாடுகளுக்கு, ஒரு நாட்டை வந்து அசீரியாவுக்கும் இன்னொரு நாட்டை தேவன் பாபிலோனுக்கும் சிறையாக அனுப்பினார். சோ இதத்தான் இந்த புத்தகங்கள் சொல்லுகிறது. ஆனால் பாபிலோனுக்கு போன யூதா என்கிற ராஜ்யத்தின் மக்கள் ஒரு 70 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தங்கள் சொந்த நாட்டுக்கு அவங்க திரும்பி வந்தாங்க. எப்படி திரும்பி வந்தாங்க, யார் தலைமையில அவங்க திரும்பி வந்தாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, இது எல்லாமே இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்ல நீங்க படிக்கலாம். சோ இதத்தான் நம்ம வந்து அடுத்து வருகிற இந்த புத்தகங்கள்ல நம்ம படிக்க போறோம். சரிங்களா? இத வந்து நீங்க இந்த சீக்வன்ஸ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சரித்திர புத்தகங்களை நாம் 3 பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம். இப்ப நான் சொன்ன அடிப்படையில இத 3 பிரிவுகளா பிரிச்சுக்கலாம். முதல்ல என்ன சொல்லலாம், இறை ஆளுகையின் புத்தகங்கள். அப்படின்னா
கடவுள் ஆளுகையை வெளிப்படுத்தும் புத்தகங்கள். ஆங்கிலத்துல சொல்லும்போது தியோக்ரட்டிக் புக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் ஆளுகையை விவரிக்கிற புத்தகங்கள். நான் சொன்னேன் இல்லையா, நியாயாதிபதிகள் அவர்களை ஆட்சி செய்த காலங்களிலே கடவுள்தான் அவர்களுக்கு ராஜா என்று கருதப்பட்டார். எனவே அது கடவுளுடைய ஆட்சி நடந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு கீழே வர்ற புஸ்தகங்கள் என்ன? யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத். இந்த 3 புஸ்தகங்களும் இந்த தியோக்ரட்டிக் புக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவின் கீழ் வருவதை நீங்கள் கவனிக்கலாம். அடுத்து இன்னொரு பிரிவு என்ன? இன்னொரு குரூப் ஆஃப் புக்ஸ் என்னன்னா, அரசர் ஆளுகையின் புத்தகங்கள், மனர்கிக்கல் புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா மன்னர்கள் அவர்களை ஆட்சி செய்த விஷயங்களை நமக்கு சொல்லுகிற புத்தகங்கள். இதுல சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமங்கள். சாமுவேல்ல 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் இருந்து அது தொடங்குகிறது. அப்புறம் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம். இது எல்லாமே இவர்களுடைய அரசர் ஆளுகையை நமக்கு விவரிக்கக்கூடிய ஒரு புத்தகங்கள். அடுத்து நம்ம இன்னொரு குரூப்பா இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ 3வது பிரிவா பிரிக்கிறோம். இந்த 12 புக்க 3வது பிரிவுக்கு நம்ம வரும்போது மீட்பின் புத்தகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா ரெஸ்டோரேஷன் புக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது கடவுளுடைய மீட்பை பெற்றுக்கொண்டு பழைய நிலைக்கு அவர்கள் திரும்பி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த பழைய நிலைக்கு திரும்பி வந்தார்கள் என்கிற வார்த்தையை தான் நம்ம மீட்பின் புத்தகங்கள், அவங்களுடைய ரெஸ்டோரேஷன் அது சொல்லுது நமக்கு. இதுல எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் அப்படிங்கிற அந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த லிஸ்ட்ல வந்துடும். சோ அதெல்லாம் கீழே எழுதி இருக்கிறேன். முன்புள்ள நிலைக்கு கொண்டு வருதல். இந்த ரெஸ்டோரேஷன் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ஏற்கனவே அவங்க பழைய நிலையில எப்படி இருந்தாங்களோ அதே நிலைக்கு கடவுள் அவங்கள திரும்பி கொண்டு வருதல். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரித்திர புத்தகங்கள் என்பது 12 புத்தகங்கள். அதை நாம் 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம். அதை இறை ஆளுகையின் புத்தகங்கள், அரசர் ஆளுகையின் புத்தகங்கள், மீட்பின் புத்தகங்கள் என்று 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத் அங்க 3 புக்கு போயிரும். அடுத்து சாமுவேல்ல 2, ராஜாக்கள்ல 2, நாளாகமத்துல 2, 6 புக்கு அங்க வந்துரும். அடுத்து மீட்பின் புத்தகங்கள்ல எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இந்த 3 அதுக்கு கீழே வந்துடும். சோ இதன் அடிப்படையில தான் நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்க போகிறோம். கீழே நீங்க வாங்க. இப்ப அதுக்கான விளக்கங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இறை ஆளுகையின் புத்தகங்கள் அல்லது கடவுளுடைய ஆட்சி என்று சொல்லப்பட்ட அந்த காலங்களை குறித்து நமக்கு சொல்லப்படுகிற புத்தகங்கள் தான் இந்த 3 புத்தகங்களும். இப்புத்தகங்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்தல், குடியமர்தல் மற்றும் நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேலரின் வாழ்க்கை நிலை ஆகியவைகளை நமக்கு போதிக்கிறது. அதாவது கிமு 1405 இருந்து 43 வரை சுமார் இஸ்ரவேல் தேசம் கடவுளால் ஆளுகை செய்யப்பட்டது. அதாவது தியோக்ரட்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள் அவங்க சொல்றாங்க. 1405 இருந்து 1043 வரைக்கும் உள்ள காலங்கள். அடுத்து அரசர் ஆளுகையின் புத்தகங்கள், அதாவது ராஜாக்கள் அவர்களை ஆளுகை செய்ததை பற்றி நமக்கு சொல்லுகிற புத்தகங்கள் சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமங்கள். இது நமக்கு எங்கிருந்து சொல்லுது? 1403 இருந்து மீதி உள்ள காலகட்டங்களில் உள்ள விஷயங்களை அது நமக்கு சொல்லுகிறது. அதாவது 586 வரைக்கும், கிமு 586 வரைக்கும் உள்ள காலகட்டங்களை அவைகள் நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். சரிங்களா? அடுத்து மீட்பின் புத்தகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த கடைசி 3 புத்தகங்கள்
யூதர்களில் மீதியானவர்கள் தங்கள் தாயகத்திற்கு 70 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பினதை விவரிக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரிந்த ராஜ்யங்கள் இஸ்ரவேல், யூதா, வடக்கு தெற்கு என்று ஒரு காலகட்டத்துல பிரிந்த ராஜ்யங்கள் ரெண்டுமே கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே தேவன் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். அப்படி சிறையிருப்புக்கு போனதுல திரும்பி வந்தது யூதா நாட்டின் மக்கள் மட்டும்தான். அது கிமு 605 அவங்க போனாங்க. 536 அவங்க திரும்பி வந்தாங்க. சிறையிருப்பு 536 அதுல முடிகிறத நீங்க கவனிக்கலாம். அதுக்கப்புறம் 536 இருந்து கிமு 420 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள்ல இந்த செருபாபேல், அதுக்கப்புறம் எஸ்ரா, அப்புறம் நெகேமியா என்கிற தலைவர்கள் அவர்களை மறுபடியும் அவங்க அந்த சிறையிருப்புல இருந்த நாட்டுல இருந்து அவங்கள எருசலேமுக்கு வழி நடத்தினாங்க. சோ அந்த சரித்திரங்கள் தான் அந்த புக்ல இருக்குது. சோ இப்ப நான் உங்களுக்கு சொல்றது ஒரு வெளியில இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை இப்ப நான் அதை உங்களுக்கு ரொம்ப தெளிவா நான் சொன்னேன்னா நமக்கு அது ரொம்ப டைம் போயிடும். அதுல இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா இதை எல்லாத்தையும் நம்ம வரக்கூடிய புத்தகங்களை படிக்கும் போது தெளிவா விவரமா நம்ம படிச்சிடலாம். அப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ 3 பிரிவா நம்ம வைக்கிறோம். ஒண்ணு தியோக்ரட்டிக்கல் பீரியட்ல நடந்தது என்ன, ரெண்டாவது மனர்கிக்கல் பீரியட்ல நடந்தது என்ன, அடுத்து அந்த ரெஸ்டோரேஷன் பீரியட்ல என்னெல்லாம் நடந்தது, இதைத்தான் நம்ம படிக்க போறோம். நீங்க பைபிளை படிக்கும்போது இந்த விதமான ஒரு தெளிவோடு நீங்க வேதாகமத்தை படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவான புரிதலை அது கொண்டு வரும். சரி, இன்னைக்கு நம்ம இதுல முதல் பகுதிக்கு வருவோம். இப்ப இந்த புக்ல முதல் புக் என்னது? ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்ல யோசுவா. இப்ப யோசுவாவை நம்ம ஆரம்பிக்கும் போது இப்ப யோசுவா அப்படின்ற அந்த புத்தகத்தை நம்ம புரியறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஒரு பொதுவா அந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப யோசுவா யாரு? யோசுவா மோசேக்கு அசிஸ்டண்டா இருந்தவர். ஆக்சுவலா எகிப்து நாட்டில இருந்து புறப்பட்ட அந்த ஓல்டு ஜெனரேஷன், எகிப்து நாட்டில இருந்து கடவுளால மீட்கப்பட்ட அந்த பழைய தலைமுறையினர்ல 2 பேர் தான் கடைசி வரைக்கும் கானான் தேசத்தை போய் அடையிற வரைக்கும் உயிரோட இருந்தாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் பேர் யோசுவா, இன்னொருத்தர் பேர் காலே. யோசுவா மோசேக்கு ஒரு நல்ல உதவியாளராக இருந்து அவருடைய ஊழியத்துல உண்மையா அவர் இருந்திருக்கிறார். அதனால கடவுள் அவரைத்தான் மோசேனுடைய காலங்களுக்கு பிறகு செகண்ட் லைன் லீடர்ஷிப்ல ஆண்டவர் யோசுவாவை கொண்டு வந்தார். சோ யோசுவாவை தலைவர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் சொன்னாரு. அதன் அடிப்படையில மோசே உயிரோட இருக்கும் போதே யோசுவாவை அவர் ஆர்டைன் பண்ணிட்டார். இப்போ மோசே இறந்த பிறகு அந்த சார்ஜை யோசுவா எடுக்கிறார். சரி, இந்த சார்ஜ் அவர் எடுக்கும்போது இஸ்ரவேல் மக்கள் எங்க இருந்தாங்க அததான் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அவங்க கடைசியா இப்போ அந்த சென்ட்ரல் கேனானுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால யோர்தான் அப்படிங்கிற நதிக்கு இந்த பக்கத்துல இருக்கிறாங்க. அதாவது யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கத்துல மோவாப் அப்படிங்கிற சமவெளியில இப்ப அவங்க கேம்ப்ல இருக்கிறாங்க. அங்க அவங்க இருக்கும்போதுதான் மோசே கடவுளுடைய ராஜ்யத்திற்கு அவர் அழைத்து கொள்ளப்பட்டார். யோசுவா அந்த சார்ஜ் அவர் எடுக்கிறார். இப்ப யோசுவா என்ன செஞ்சாரு? யோசுவா அந்த லீடர்ஷிப்பை எடுத்துட்டு இஸ்ரவேல் மக்களை அந்த யோர்தான் என்கிற நதியை கடந்து சென்ட்ரல் கேனானுக்குள்ள அவங்கள உள்ள கொண்டு அங்க இருக்கிற மற்ற எல்லா பகுதிகளையும், சென்ட்ரல் கேனான், அப்புறம் சவுத்து, நார்த், வெஸ்ட், இந்த 3 திசைகளிலும் உள்ள அந்த இடங்களை அவர்களுக்கு பிடித்து கொடுத்து அவங்களுக்கு கடவுள் சொன்ன பிரகாரம் அந்த இடங்களை அவர் பங்கிட்டு கொடுத்தார். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஐயா நீங்க ஈஸ்ட பத்தி ஒண்ணுமே சொல்லலையே,
நான் தான் சொன்னலையா, யோர்தானுக்கு இந்த பக்கத்திலேயே ஈஸ்ட் சைட் ஆஃப் கேனன் இருக்கு. இந்த ஈஸ்ட் சைட வந்து மோசே உயிரோட இருக்கிற காலத்திலேயே ஒரு 2.5 கோத்திரத்தின் மக்கள், நீங்க ரஃபா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூபன், மனாசே, காத் என்கிற அந்த கோத்திரத்துல இருந்த ஒரு 2.5 கோத்திரத்து மக்கள் மோசேனுடைய காலத்திலேயே அவங்களுடைய அவங்களுடைய சுதந்திரத்தை அவங்க இந்த பக்கமே வாங்கிக்கிட்டாங்க. அந்த யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்திலே அவங்க ஏற்கனவே வாங்கிக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த சைட்ல யோர்தானை கடந்து போன பிறகு அவங்களுக்கு எந்த சுதந்திரத்தையும் கடவுள் கொடுக்கல. சோ 9.5 கோத்திரம் அந்த பக்கமும் 2.5 கோத்திரம் இந்த பக்கமுமா இருந்தாங்க அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கலாம். சரியா? சோ இதுதான் நீங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நம்ம இதுக்குள்ள போவோம். இப்ப நீங்க புக்குக்குள்ள வாங்க. ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன். என்னது? சரித்திர புத்தகங்களின் வரிசைகளில் முதலில் இடம்பெறும் புத்தகம் இது. ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் அப்படிங்கிறதுல முதல்ல வர்ற புக் என்னன்னா இந்த யோசுவா தான். ஆகமங்களின் இணைப்பாக இருந்து இஸ்ரவேல் சரித்திரத்தின் நினைவூட்டுதலாக அமைந்திருக்கும் ஒரு புத்தகம் இது. ஏற்கனவே இருக்கிற இந்த ஆகமங்கள், ஆகமம்னா உபாகமம் வரைக்கும், அந்த புத்தகத்திற்கு இது வந்து ஒரு இணைப்பாக இருந்து இஸ்ரவேலின் சரித்திரத்தை நமக்கு நினைவூட்டுகிற ஒரு புஸ்தகமாக, அதன் தொடர்ச்சியாக இது அமைந்திருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ இந்த லீடர்ஷிப்பை எடுத்த யோசுவா, மோசேக்கு பிறகு அந்த லீடர்ஷிப்பை எடுத்த யோசுவா 3 இராணுவ நடவடிக்கைகளின் மூலம் 30க்கும் மேற்பட்ட எதிரிகளுடன் அவர் இடைப்பட்டு இஸ்ரவேல் மக்கள் கடினமான பாடங்களை யோசுவாவின் தலை சிறந்த தலைமைத்துவத்தின் கீழ் கற்றுக்கொண்டனர். ஒரு 3 மிலிட்டரி ஆபரேஷன், ரொம்ப மேஜர் ஆபரேஷன்ஸ் வந்து யோசுவாவால அந்த நாட்கள்ல இந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக அது நடந்திருக்கிறது. இந்த 3 மேஜர் ஆபரேஷன்ஸ்ல 30க்கும் மேற்பட்ட எதிரிகளோட இஸ்ரவேல் ஜனங்கள் போரிட வேண்டியது இருந்தது. அப்படி அவர்கள் போரிட்டு அவர்கள் வென்றார்கள். இதுல ரொம்ப கடினமான பாடங்களை அவர்கள் படித்து கொண்டார்கள். ஆனால் ஒரு தலை சிறந்த தலைவன் அவர்களுக்கு இருந்தார், அவர்தான் யோசுவா. அவருடைய லீடர்ஷிப்ல அவங்க வந்து நல்ல பாடங்களை பெற்றுக்கொண்டாங்க. இப்ப அவங்க என்ன பாடங்களை கற்றுக்கொண்டாங்க? அடுத்த வரியில சொல்லுகிறது, ஜெயம் என்பது கர்த்தருக்குள் கொண்டிருக்கும் விசுவாசத்தின் மூலமாகவும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பதின் மூலமாகவும் மாத்திரமே வருகிறது. இதுதான் அவங்க படிச்சுக்கிட்ட பிரதான பாடம். என்ன பாடம்? எப்படி எனக்கு ஜெயம் கிடைக்கும் என்றால் அதுக்கு 2 விஷயம்தான். ஒன்று, கடவுள் மேல் வைக்கிற விசுவாசம். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவர். இந்த 2 தான் லைஃப்ல எனக்கு வந்து வெற்றியை கொண்டு வரும் என்பது ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த மிக நல்ல பாடம். அவங்க இன்னொன்னு கத்துக்கிட்டாங்க. இராணுவ பலத்தினாலோ அல்லது திரள் கூட்டத்தின் எண்ணிக்கையினாலோ வெற்றி வருவதில்லை. ஒருவேளை பெரிய மிலிட்டரி வந்து அவங்களுக்கு இருந்தது, அல்லது ஒரு பெரிய எண்ணிக்கையில மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிற, அதாவது ஆயுத பலம் ஆள் பலம், சரிங்களா? அப்படி வச்சுக்கோ. ஆயுத பலம் ஆள் பலம். ஆயுத பலத்தினாலோ ஆள் பலத்தினாலோ வெற்றி வரவில்லை, கடவுளினால் மட்டுமே வெற்றி வந்தது என்பதை இஸ்ரவேல் மக்கள் தெளிவாக அவருடைய லீடர்ஷிப்ல அவங்க கத்துக்கிட்டாங்க. இந்த யோசுவா புக்ல முதல் பாதி பகுதி, அதாவது 1 - 12 அதிகாரங்கள் தேசத்தின் மேல் இஸ்ரவேல் மக்கள் அடைந்த 7 ஆண்டுகளின் வெற்றியை அது நமக்கு விவரிக்கிறது. இந்த முதல் 12 அதிகாரங்களை படிச்சீங்கன்னா கானான் தேசத்துக்குள்ள அவங்க பிரவேசித்த பிறகு அந்த தேசத்தின் மேல் அவர்கள் யுத்தம் பண்ணி முதல் 7 ஆண்டுகளில் அவர்கள் அடைந்த வெற்றிகள் என்ன என்பதைத்தான் அந்த முதல் 12 அதிகாரங்கள் நமக்கு விவரிக்கிறது. இப்போ 2வது பகுதி என்னது?
13 இருந்து 24வது அதிகாரம் வரைக்கும். இந்த அதிகாரங்கள் என்ன சொல்லுகிறது? இந்த 12 கோத்திரங்களுக்கு தேசங்கள் பங்கிடப்பட்டது. 12 கோத்திரங்களுக்கும் தேசங்கள் பங்கிடப்பட்டது. கடவுள் 12 கோத்திரத்துல 11 கோத்திரத்து மக்களுக்கு தேசத்தை யார் யாருக்கு என்னென்ன பகுதின்றத ஆண்டவர் பங்கிட்டு கொடுத்தார். ஆனா நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த 11ல 2 கோத்திரம் இல்ல. இந்த 2 கோத்திரத்தாருக்கு யோர்தானுக்கு அந்த பக்கத்துல அவங்களுக்கு சுதந்திரத்தை கடவுள் கொடுத்துட்டார். அடுத்து ஒரு கோத்திரம் யாருன்னா லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்தாருக்குன்னு தனி சுதந்திரம் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவங்களுக்குன்னு தனி சுதந்திரம் கிடையாது, நானே அவர்களுடைய சுதந்திரம். எனவே அவங்களுக்கு மற்ற எல்லா கோத்திரங்களின் நடுவிலேயும் அவங்க வாழ்றதுக்கான பட்டணங்களை கடவுள் செலக்ட் பண்ணி கொடுத்தார். கொடுத்து அவங்களுக்கிட்டே கொடுத்துட்டார். அப்போ மீதி இருந்த மற்ற கோத்திரங்களுக்கு ஆண்டவர் யோசுவாவின் தலைமையில அங்க பங்கிட்டு கொடுத்ததை பத்தி நீங்க இந்த புக்ல நீங்க படிக்கலாம். சோ இதுதான் நீங்கள் இந்த 2வது பகுதியில படித்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒரு பாடம். நீங்க உங்க கையில வேதாகமத்தை வைத்திருப்பீர்களானால் யோசுவாவின் புத்தகத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால் 12ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்ப வேண்டும். 12ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பி வருவீர்களானால் அங்கே நீங்க பாருங்க, 12ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாய் ஆனாய், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது அப்படின்றத நீங்க கவனிக்கலாம். 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நீங்க பாருங்க. 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்க. யோசுவா, கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. நீங்க அங்க ஒரு வார்த்தைய ஒரு வாக்கியத்தை நீங்க படிக்கிறீங்க. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. சோ அது வரைக்கும் யுத்தம் நடந்தது. அதுக்கு பிறகு யுத்தம் ஓய்ந்தது. கானானுடைய கண்ட்ரோல் இஸ்ரவேல் மக்களுக்கு கீழே வந்துருச்சு. ஆனா இன்னும் அவங்க அதை சுதந்திரிக்கணும். கானான் தேசத்துல இருந்த அந்த ஜாதிகள் இவங்களுக்கு முன்னால தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதிகாரம் இவங்க கைக்கு வந்துருச்சு. ஆனா பிரித்து கொடுக்கப்படும் போது அந்தந்த ஏரியாஸ்ல இருக்கிற அந்த மக்களை அவங்கதான் கையாளணும். அவங்கதான் அவங்கள அந்த தேசத்தின் மேல இன்னும் கொஞ்சம் அவங்க அதன் மேல யுத்தம் பண்ணி அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றிட்டு இவங்க அதை சுதந்திரிக்கணும். சோ இதைத்தான் நீங்க இந்த 2 பகுதியா பார்க்கலாம். முதல் 12 அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்கள் ஒரு 7 ஆண்டுகள் கானான் தேசத்தின் மேல் அடைந்த வெற்றியை பற்றியும், 13வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் கோத்திரங்களுக்கு தேசம் பங்கிட்டு கொடுத்தலை பற்றியும் இந்த புத்தகம் போதிக்கிறது. சோ இதை நீங்க இப்படி வச்சுக்கலாம், சுதந்திரித்தலும் குடியமர்தலும். இந்த 2 வார்த்தைய நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சுதந்திரித்தார்கள், அதுக்கப்புறம் குடியமர்ந்தார்கள். தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டு அதன் பிறகு அதிலே குடியமர்ந்தார்கள். இதுதான் யோசுவா புத்தகத்தை நீங்க சுருக்கமாக மனசுல வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன அறிமுகம். அடுத்து இதனுடைய தலைப்பு. இந்த தலைப்பு யோசுவா என்ற மனிதரை அது தலைப்பாக கொண்டிருக்கிற பைபிள்ல ஒரு தனி மனிதனுடைய பெயரை கொண்டு ஒரு புத்தகம் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற
அந்த மரபுல முதல்ல வர்ற புத்தகம் யோசுவா தான். அதுக்கு முன்னால எந்த புக்குமே ஒரு மனிதனுடைய பெயரால் அழைக்கப்படவில்லை. அதன் பிறகு நீங்க பழைய ஏற்பாட்டுல பாருங்க, ஏகப்பட்ட புத்தகங்கள் அவர்களுடைய பெயரால் அழைக்கப்படுகிறது. யோசுவான்னு இங்க வரும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகளுக்கு பிறகு ரூத் வரும், அப்புறம் சாமுவேல் வரும், அதுக்கப்புறம் யோபு வரும், எஸ்தர் வரும், இன்னும் அதுக்கு முன்னால எஸ்ரா, நெகேமியா, அதுக்கப்புறம் நீங்க இன்னும் தீர்க்கதரிசிகளின் புக்குக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாமே அந்தந்த நபர்களுடைய பெயரால் அது அழைக்கப்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இப்ப இந்த புக்கு இந்த புக்குடைய சென்ட்ரல் கேரக்டர் யாருன்னா யோசுவா. அவரை வைத்துதான் இந்த புத்தகம் பெயரிடப்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ எபிரேய வேதாகமத்துல இதுக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவாவுக்கு ஆக்சுவலா அவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் வேற பேர். அவருக்கு ஒசேயா அப்படிங்கிற பேர் தான் அவங்க அப்பா அம்மா வச்ச அவருக்கு பேர். யோசுவாவின் புத்தகம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மன்னித்துக் கொள்ளுங்கள், எண்ணாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல நீங்க இந்த விஷயத்தை படிக்கலாம். உங்க வேதாகமத்தை எண்ணாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால் அங்க 8வது வசனத்துல நீங்க இந்த வார்த்தையை கவனிக்கலாம். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா அப்படின்னு வாசிக்கலாம். இதுதான் அவருடைய ஒரிஜினல் நேம், சரிங்களா? ஆனால் மோசேதான் இவருக்கு யெகோஷுவா, அதாவது ஹீப்ரூல யெகோஷுவா என்று பெயர் சூட்டினார். நம்ம தமிழ் வேதாகமத்துல அது கொஞ்சம் கீழே 16வது வசனத்துல வர்றத நீங்க கவனிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஒசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பேரிட்டிருந்தான். மோசே தான் இந்த பேரை அவருக்கு வச்சாரு அப்படின்றத நீங்க அங்க கவனிக்கலாம். சரி, இதுக்கு பேர் அர்த்தம் என்னது? யெகோஷுவா அப்படின்னா ஹீப்ரூல ரட்சிப்பு, சால்வேஷன். அத எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்? யாவே இஸ் சால்வேஷன் அல்லது ஜெகோவா இஸ் சால்வேஷன். யெகோவாவே ரட்சிப்பு அல்லது யெகோவாவே ரட்சகர் என்று அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். யெகோஷுவா அப்படின்ற அந்த ஹீப்ரு பதத்தினுடைய சுருக்கம், அந்த வார்த்தையினுடைய சுருக்கம் தான் யோசுவா, யெஷுவா அப்படிங்கிற அந்த வார்த்தை. யோசுவா அப்படின்றது, யெஷுவா அப்படின்றது ஹீப்ரு டர்ம், யெஷுவான்றது அதனுடைய சுருக்கம் தான். கிரேக்க மொழியில இதத்தான் இசோஸ் என்று நம்ம அழைக்கிறோம். உங்க நோட்ஸ்ல தப்பு இருக்குது, அது ஜே கிடையாது, அது ஐ. அதை நீங்க மாத்திக்கோங்க, ஜே கிடையாது. கிரீக்ல இசோஸ் அப்படின்றதுதான் அதோடைய பெயர். ஜீசஸ் அப்படின்றது ஆங்கில மொழிபெயர்ப்பு, இயேசு அப்படின்றது தமிழ் நமக்கு மொழிபெயர்ப்பு. இது எல்லாமே இந்த ஹீப்ரு வேர்டனுடைய இணையான வார்த்தைகள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு அந்த கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சகர் அப்படிங்கிற அந்த பதம் கிரீக்ல வந்ததுக்கான அடித்தளம் இந்த வார்த்தை தான், சரியா? அடுத்து கிரேக்க தலைப்பு நமக்கு தெரியும். எபிரேய வேதாகமம், அதன் பிறகு கிரேக்க மொழியாகிய கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது செப்துவஜின். கிரேக்க மொழிபெயர்ப்பாகிய செப்துவஜின்தா இதற்கு கொடுத்திருக்கும் தலைப்பு இசோஸ் நாஸ். இசோஸ் அப்படின்றது தமிழ்ல கரெக்டா இருக்குது, இங்கிலீஷ்ல தப்பா இருக்கு, ஜே இல்ல ஐ. இசோஸ் நாஸ் அப்படின்றது அதனுடைய தலைப்பு. இதுக்கு அர்த்தம் என்னது? யோசுவா நூனின் குமாரன். நம்ம தமிழ்ல நூனின் குமாரன் ஆகி யோசுவான் படிக்கிறோம் இல்லைங்களா? அது கிரீக்ல யோசுவா நூனின் குமாரன் என்கிற அர்த்தத்தை நமக்கு அது கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து ரொம்ப வருடங்களுக்கு பிறகு லாட்டின்ல
அதை டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட போது அது கிரேக்க மொழிபெயர்ப்பாகிய செப்தாஜின்ட் கொடுத்திருக்கும் தலைப்பு இசோஸ் நாஸ் என்கிற அந்த பொருளை அது கொஞ்சம் என்னது லத்தீன் தலைப்பு என்னது லிபர் ஜோஷே என்கிற ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு இங்க மாறி லிபர் ஜோஷே, லிபர் என்றால் புத்தகம், யோசுவாவின் புத்தகம் என்று அது மாறியது. சோ அதுதான் இப்ப நமக்கு இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாமே அது ஃபாலோ ஆகிறத நீங்க கவனிக்கலாம். சோ இதுதான் இந்த புத்தக தலைப்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அடுத்து நம்ம வழக்கமா பார்க்கிறது என்னது, இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர். இப்ப அந்த புத்தகத்தின் ஆசிரியர் யோசுவா தான் அப்படின்றதுக்கு நமக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு. யூத பாரம்பரியத்தின்படி, அதாவது ஜீவிஷுடைய ட்ரெடிஷனலாகவும் புத்தகத்தின் ஆதாரத்தின்படி, இந்த புத்தகத்திலேயே 24ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா யோசுவா தான் இந்த புத்தகத்திற்கு ஆசிரியர் என்பதை உறுதி செய்ய முடியும். இஸ்ரவேலின் தலைவர் என்கிற முறையில அநேக நிகழ்ச்சிகளை கண்கண்ட காட்சியாக பார்த்தவர் என்கிற வகையில இவர்தான் இந்த புத்தகத்திற்கு ஆசிரியராய் இருப்பதற்கு எல்லா தகுதியையும் பெற்றவர். எனவே யோசுவா ஆசிரியர் என்பதுல அங்க மாற்றமே கிடையாது. யோசுவா 5வது அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல யோசுவா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எங்களுக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்வார். எங்களுக்கு, எங்களுக்குன்னு அவர் அந்த இடத்துல சொல்லும் போது அவர் தன்னையும் தன்னோடு இருந்த இஸ்ரவேல் மக்களையும் அங்க சேர்த்துக்கிட்டாரு அப்படின்றது எங்கள் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ப்ரூவ் பண்ணுது இல்லையா என்ற பதம் அவரையும் இணைத்து பார்க்கப்படும் வார்த்தையாக வருகிறது. சில பிரதிகள், அதாவது மேனுஸ்கிரிப்ட்ல, ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல இருந்து அதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப நகல் எடுத்த போது சில ஸ்கிரிப்ட்ல யோசுவா 5ஆம் அதிகாரத்தை முதல் 1-3 வசனங்களில் நாங்கள் அப்படிங்கிற பதமே வருது. நாங்கள் அப்படிங்கிற பதமே அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறத சில ஸ்கிரிப்ட்ல நீங்க கவனிக்கலாம். இவை புத்தகம் நிகழ்ச்சிகள் நடந்த குறுகிய காலத்திற்குள் எழுதப்பட்டுள்ளது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். சோ இந்த நிகழ்ச்சிகள், யோசுவால வர்ற எல்லா நிகழ்ச்சிகளையுமே யோசுவா ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகாப் உயிரோடு இருந்தாள் என்பதற்கான ஆதாரமே அது. அதாவது இருந்தால் இல்லு தப்பது, இல் வல்லின இல் போட்டுக்கோங்க. அதாவது ராகாப் என்கிற பெண் உயிரோட இருந்திருக்கிறார். இந்த புக்கை எழுதும் போது அந்த அம்மா உயிரோட தான் இருந்திருக்கிறாங்க. ராகாப் என்கிற பெண்ணை பத்தி பைபிள் படிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். யோசுவா எரிகோ மேல சண்டை போட்ட போது இவ ஒரு வேசியா அந்த ஊர்ல இருந்தவ கடவுளை விசுவாசித்து கடவுளுடைய பிள்ளையா மாறி அந்த யுத்தத்துல இவ இஸ்ரவேலை சப்போர்ட் பண்ணுவா. இவ அதனால கடவுள் அவளை மட்டும் ஸ்பேர் பண்ணி காப்பாத்தி கொண்டு வந்துருவார். இப்போ இந்த புத்தகத்தை எழுதும் போது அந்த வார்த்தை அங்க வருகிறது, இந்நாள் வரைக்கும் அவள் இஸ்ரவேலரின் நடுவிலே குடியிருக்கிறாள் அப்படின்னு வருது. அப்ப அந்த அம்மா சாகர காலகட்டங்களுக்குள்ளேயே இந்த புத்தகங்களும் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்றது நமக்கு வருகிற ஒரு நல்ல ஆதாரம். அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன். இதன் பழமையான ஆசிரியத்துவத்தின் அதிகமான ஆதாரங்கள், இது ரொம்ப பழமையான ஒரு ஆசிரியத்துவத்தை அல்லது பழமையாக எழுதப்பட்ட புத்தகம் என்பதற்கான ஆதாரம் என்ன? இஸ்ரவேல் இராணுவ நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள், இந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே யோசுவா மேற்கொண்ட அந்த ஆபரேஷன்ஸ் எல்லாமே அந்த காலத்திற்குரிய ஒரு ஸ்டைலர், யோசுவா வாழ்ந்த நாட்களுக்குரிய ஒரு ஸ்டைலர். சோ இது எல்லாமே அந்த ரொம்ப பழமையான காலத்துலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸோட ஸ்டைல் ஒரு ஆதாரம். இரண்டாவது,
பழைய கானானிய நகரங்களின் பெயர்கள். இப்ப அங்க வர்ற அந்த கானான் தேசத்துல வர்ற அந்த நகரங்களுக்கான பெயர்கள் பாத்தீங்கன்னா அது ரொம்ப பழமையான காலத்துல இருந்த ஒரு பெயர்கள். இப்ப நீங்க ஒருவேளை இந்தியால இருந்தும் அப்ராட்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இதுல இருக்கிறீங்க. சோ இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா இங்க எங்களுக்கு அந்த இது நிறைய உண்டு. இப்ப நான் இருக்கிற ஒரு ஊர் இருக்கு, பழனின்னு இருக்கு, அல்லது பாஸ்கரன் அவர்கள் இருக்கிற உடுமலைப்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னா இதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அதுக்கு வேற ஒரு பேர் இருந்திருக்கும். அந்த பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கும். அப்போ இந்த ஊர்களுடைய பழைய பெயரை சொன்னீங்கன்னாவே ஓ இது அந்த காலத்துல உள்ள பெயர் தானே அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி இப்ப இந்த யோசுவால வர்ற இந்த கானானிய நகரங்களின் பெயர்கள் எல்லாம் ரொம்ப பழமையான காலத்துல அந்த ஊர்களுக்கு இருந்த பெயர்கள். அதுக்கப்புறம் அந்த பெயர்கள்ல கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. சோ இது எல்லாமே இந்த புக் ரொம்ப ஓல்டஸ்ட் புக் அப்படின்றதும் அதோட ஆத்தர் யோசுவான்றதுக்கும் ஒரு நல்ல ஆதாரம். அடுத்து இப்புத்தகத்தின் ஒற்றுமை மற்றும் அமைப்பின் நடை இப்புத்தகத்தின் பெரும்பான்மையான பகுதி ஒரே ஆசிரியத்துவத்தை கொண்டது என உணர்த்துகிறார். சோ இந்த புக்கினுடைய அந்த யூனிட்டி, இரண்டாவது ஸ்டைல், அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த ஸ்டைல், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வர்ற நிறைய போர்ஷன்ஸ் ஒரே ஆசிரியரை அது ஆசிரியராக கொண்டது என்பதை உணர்த்துகிறார். ஒரு சில பகுதிகள் மட்டும் பின்னால் இந்த புத்தகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கலாம். இப்ப அந்த பின்னால நடந்த விஷயங்கள் எதெல்லாம் இந்த புக்கோட இணைஞ்சிருக்குது, பின்னால வந்தவங்க அதை இணைச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு கீழே நான் ஆதாரம் கொடுத்திருக்கிறேன். நீங்க பாருங்க, 3 சிறிய பகுதிகள் யோசுவாவின் மரணத்திற்கு பிறகு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய மரணத்துக்கு பிறகு எழுதப்பட்டு அது இணைக்கப்பட்டிருக்கணும். ஒண்ணு என்னது? ஒத்தினியேல் கீரியாத் செப்பேரை கைப்பற்றியது. ஒத்தினியேல் அப்படின்றவர் யாருன்னா ஜட்ஜ்ல முதல் ஜட்ஜ் அவர் தான், ஒத்தினியேல் தான். இந்த ஜட்ஜஸ் பீரியட்ல வர்ற முதல் ஜட்ஜே அவர் தான். ஜட்ஜஸ் பீரியடே எப்ப ஆரம்பிச்சதுன்னா யோசுவாவுக்கு பிறகுதான் ஆரம்பிச்சது. சோ அவர் செய்த ஒரு வெற்றி, கீரியாத் செப்பேர் அப்படின்ற இடத்தை கைப்பற்றிய சம்பவத்தை நியாயாதிபதிகள் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 9-15 வரைக்கும் தான் ஆக்சுவல் ரெக்கார்டு அங்கதான் இருக்குது. ஆனா அது எங்க இருக்குதுன்னா யோசுவாலையும் இருக்குது. யோசுவால 15வது அதிகாரத்திலேயே அந்த ரெக்கார்டு இருக்குது. அப்ப இந்த பகுதிய அந்த பகுதியோட பின்னால வந்தவங்க சேர்த்திருக்கிறாங்க. சரிங்களா? 2வது, தான் கோத்திரத்தாரின் வடக்கை நோக்கிய இடப்பெயர்ச்சி. இந்த தான் அப்படிங்கிற இஸ்ரவேல் கோத்திரத்தார் அவங்க வடக்கு பகுதியை நோக்கி மைக்ரேட் ஆனாங்க. ஆக்சுவலா இது நடந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 18வது அதிகாரத்துல ஆக்சுவலா அது நடந்தது. ஆனா இந்த விஷயம் யோசுவால 19ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற. அப்ப இங்க நடந்த விஷயத்த, பின்னால நடந்த விஷயத்த அதோட இணைச்சிருக்கிறாங்க. 3வது, யோசுவாவின் மரணம் மற்றும் அடக்கம். இப்ப யோசுவாவுடைய மரணத்தை பற்றியும் அடக்கத்தை பற்றியும் யோசுவால வருது. யோசுவா தான் அதன் ஆசிரியர்னா அவர் எப்படி தன்னுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் அவரே பதிவு பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஆக்சுவலா அது எங்க வருது? நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல வருது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 8வது வசனத்துக்கு பிறகுதான் அது வரும் நான் நினைக்கிறேன். ஒரு 2-3 வசனங்கள்ல அது வரும். ஆனா யோசுவா 24வது அதிகாரத்திலேயே அவருடைய மரணம் அடக்கம் சொல்லப்படுகிறது. சோ இது எல்லாமே பின்னால நடந்த விஷயங்கள். இந்த போர்ஷன்ஸ் மட்டும்தான் பின்னால நடந்தது அந்த புக்கோட இணைஞ்சிருக்கு. சோ அதை வேற யாராவது ஒருத்தர் செஞ்சிருக்கணும். ஆனா மற்றபடி அதுல வர்ற எல்லா பகுதிகளுமே யோசுவாவினால் எழுதப்பட்டது அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க பாருங்க, இவைகள் நியாயாதிபதிகளின் காலத்தின் ஆரம்பத்தில் ஆசாரியன் எலேயாசார். யார் இந்த வேலையை செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, நியாயாதிபதிகள் காலம் தொடங்கினப்பவே ஹை பிரீஸ்ட் எலேயாசார்னு ஒருத்தர் இருந்தார்.
அவருடைய மகன் பினேகாஸ் அவரால தான் இந்த விஷயங்கள் இங்க வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஸ்காலர் சொல்றாங்க. சோ யோசுவா தான் இதனுடைய 99% பகுதிக்கு அவர்தான் ஆசிரியர். ஒரு சின்ன பகுதிக்கு வேற ஒரு பகுதிகள் அங்கே இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் அது வந்து நியாயாதிபதிகளின் காலத்துல எலேயாசார் என்கிற பிரதான ஆசாரியர், அவருடைய மகன் பினேகாஸ், இவர்களால அந்த காரியங்கள் நடந்திருக்கலாம் என்று நாம் யூகிக்கலாம். மூணாவது, காலமும் அமைப்பும். இந்த புக்கினுடைய டைம் அண்ட் செட்டிங், இந்த புக்கு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் என்ன காலங்கள்ல நடந்தது, அதோட செட்டிங்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, யோசுவா புக்கை வந்து நீங்க பிரிக்கும் போது ஜியாகிரபிக்கலா அதனுடைய சரித்திரத்தை, ஹிஸ்டரிய வந்து நீங்க வந்து 3 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஜியாகிரபிக்கலா இந்த புக்கை நீங்க பிரிச்சீங்கன்னா 3 பிரிவா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து யோர்தான் நதி. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால அவங்க வந்து யோர்தான் நதிக்கு இந்த பக்கத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதை கடந்து இந்த பக்கத்துக்கு வந்தாங்க. சோ இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல அப்படிங்கிற அந்த விஷயமே யோர்தான் நதியை சுத்தி நடக்கிற விஷயம் 1-5 அதிகாரங்கள்ல நீங்க அதை பார்க்கலாம். சோ அங்க நடக்கிற விஷயங்கள்ல ஜியோகிராபிக்கல் லொகேஷன் என்னன்னா ஜோர்டான் ரிவர். 2வது பாத்தீங்கன்னா 6வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும் கேனன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, யோர்தான கடந்த உடனேயே கானானுக்குள்ள அவங்க கால் வச்சுட்டாங்க. இப்ப கானான அவங்க எப்படி சுதந்திரிச்சாங்க அப்படின்ற விஷயம்தான் அந்த அதிகாரம் வரைக்கும் சொல்லுது. சோ 2வது ஜியோகிராபிக்கல் லொகேஷன் என்னன்னா கேனன். 3வது யோர்தானின் 2 பக்கங்களிலும் குடியமர்த்தப்பட்ட இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் 13:8 24:33 வரைக்கும். இப்பதான் நீங்க புரியணும், யோர்தானின் 2 பக்கங்களிலும். இப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு முதல்ல, யோர்தான் நதிக்கு இந்த பக்கத்துல கிழக்கு பக்கத்துல மோசே உயிரோடு இருக்கிற காலத்திலேயே இஸ்ரவேல் மக்கள் ஒரு 2.5 கோத்திரத்து மக்கள் தங்களுக்கு சுதந்திரத்தை இங்கேயே கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா. இந்த நிகழ்ச்சிய எண்ணாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாம். இன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து அதை நீங்க படிச்சுட்டு படிங்க. எண்ணாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்பி போங்க. இப்பவே கூட நீங்க அதை பெரட்டி நீங்க பார்க்கலாம். எண்ணாகமத்தின் புத்தகத்துக்கு உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்புங்க. எண்ணாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஹிஸ்டரிய நீங்க அங்க பார்க்கலாம். முதல்ல அங்க வந்து 2 கோத்திரம் தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த பகுதியிலே கொடுங்க, எங்களுக்கு அந்த பக்கத்துல வேண்டான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 கோத்திரம் அங்க சேர்ந்துக்கிட்டாங்க. ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசையின் பாதி கோத்திரம். இவங்க 2.5 கோத்திரத்தாருக்கு கடவுள் வந்து அவங்களுடைய சுதந்திரத்தை அந்த பக்கமே கொடுத்துட்டார். இத வந்து அவங்க முதல் முறையா கேட்ட போது மோசேக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. ஏன்னா நம்முடைய டார்கெட் வந்து இங்க கிடையாது, யோர்தானுக்கு அந்த பக்கம் தான். இங்கேயே வந்து கேக்குறீங்களே, அப்ப உங்க வசதிக்கு அங்கங்க எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா கடவுள் சொல்ற இடத்துக்கு நம்ம எப்படி போறது அப்படின்னு அவர் கோவப்பட்டார். ஆனா அவங்க வந்து அவர்கிட்ட ரொம்ப ஹம்பிளா ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, சார் நாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கிறோம், நாங்க 2 காரியம் செய்யறோம். ஒண்ணு, இங்க சுதந்திரம் எங்களுக்கு கொடுத்துருங்க, அந்த பக்கத்துல நாங்க சுதந்திரம் கேட்க மாட்டோம். யோர்தானுக்கு அந்த பக்கத்துல நாங்க சுதந்திரம் கேட்க மாட்டோம், நாங்க இங்கேயோட செட்டில் ஆயிடுறோம் அப்படின்னு அவர் சொன்ன போது மோசே சொன்னாரு, அப்படி செட்டில் ஆனாலும் இன்னொரு நிபந்தனை என்னன்னா, அங்க வந்து நீங்க கேட்க கூடாதுன்றது மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பங்களை இங்க செட்டில் பண்ணிட்டு ஆண்கள் எல்லாரும் யுத்த வீரர்களாக கடைசி கோத்திரம் கடைசி எல்லையை சுதந்திரிக்கிற வரைக்கும் யோர்தானுக்கு அந்த பக்கத்துல எல்லா கோத்திரமும் செட்டில் ஆகிற வரைக்கும் கூடவே நீங்க வரணும். யுத்த மனிதர்களாக வந்து எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு தான் இங்க வரணும். இந்த 2க்கு நீங்க ஒத்துக்கிறதுனா இப்ப நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரிங்க,
எங்களுக்கு இங்கேயே சுதந்திரம் கொடுத்துருங்க, அந்த பக்கத்துல கேட்க மாட்டோம். அதே நேரம் நாங்க கடைசி கோத்திரம் கடைசி எல்லையை சுதந்திரிக்கிற வரைக்கும் நாங்க கூடவே வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மாத்திரம் இல்ல, அதை செஞ்சாங்க. ஈவந்தோ மோசே இறந்து போன பிறகும் கூட, யோசுவா லீடர்ஷிப் எடுத்த பிறகும் கூட, மோசே தான் இறந்து போயிட்டாரு, இப்ப நம்ம சொன்னதை அவர் என்ன ஞாபகமா, இப்ப நம்ம சொன்னதை செய்யாட்டா என்ன அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க சொன்ன வாக்கை காப்பாத்தி அதை செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்தாங்க. சோ நீங்க இந்த பகுதியில என்ன படிக்கலாம்னா, யோசுவாவின் புத்தகத்துல நீங்க என்ன படிக்கலாம்னா, அந்த கடைசியில 13:8 இருந்து 24:33 வரைக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் செட்டிலான கோத்திரங்களுடைய விவரங்களை பற்றிய, நிலப்பங்கீடுகளை பற்றிய விவரங்களை நீங்க மீதி அதிகாரங்களை நீங்க படிக்கலாம். சோ ஜாகிரபிக்கலா யோசுவா வந்து ஒரு 3 பிரிவா நீங்க வச்சுக்கலாம். ஒன்று யோர்தான் நதி, இரண்டாவது கானான் தேசம், மூன்றாவது யோர்தானுக்கு இக்கரையிலும் அக்கறையிலும் தங்கள் சுதந்திரங்களை பெற்றுக்கொண்ட கோத்திரங்கள். இப்படி நீங்க மனசுல வச்சுக்கலாம். இன்னும் இந்த காலமும் அமைப்பும் மட்டும் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம கிளாஸை முடிக்கலாம். மீதிய அடுத்த கிளாஸ்ல நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த புக்குக்கு போகலாம். ஏன்னா இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போ நீங்க என்ன படிக்கலாம்? முதல் 5 அதிகாரங்களின் அமைப்பு யோர்தானின் கிழக்கு பகுதியிலிருந்து துவங்கி யோர்தானை வெட்டாந்தரையாக கடந்து முடிவாக யோர்தானின் மேற்கு பக்கத்தை சுதந்திரிக்க போருக்கு ஆயத்தமாகுதலுடன் முடிவடைகிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பக்கத்துல கிழக்கு பகுதியில தொடங்கி இப்ப மோசே இறந்த பிறகு யோசுவாவினுடைய லீடர்ஷிப்ல யோர்தானை கடந்து அந்த பக்கம் போய் கானான் தேசத்து மக்களோட யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தமானாங்க. சோ அந்த ஆயத்தமாகுதலுடன் அது முடிவடைகிறது. ஒரு புத்தி கூர்மை உள்ள தளபதியாக யோசுவா பிரித்து பின்பு வெற்றி அடைதல் என்கிற போர்க்கலையை அவர் பயன்படுத்துகிறார். அதாவது ஒரு பிரித்து கையாளுதல், அதாவது எல்லாரும் மொத்தமா போய் ஒரே இடத்துல நின்னு சண்டை போடுறதுன்னு இல்லாம அதை டிவைட் பண்ணி பிரித்து வச்சு எப்படி போய் சண்டை போடுறது அப்படிங்கிற முறைய வந்து முன்னால பின்னாலன்னு படைகளை பிரித்து வைத்து சண்டை போடுற மெத்தடாலஜிய இவர் வந்து அங்க இன்ட்ரோடியூஸ் பண்றார். அவருடைய இராணுவ நடவடிக்கை அவரை மத்திய கானானுக்குள் அழைத்து சென்றது. யோசுவாவுடைய ஆபரேஷன் வந்து அவரை சென்ட்ரல் கானானுக்குள்ள கொண்டு போச்சு. 6-8 அதிகாரங்களை நீங்க அதை பார்க்கலாம். அதற்கு பிறகு அவங்க தெற்கு கானானுக்குள்ள போறத 9-10 அதிகாரங்கள்ல நீங்க பார்க்கலாம். இறுதியாக வடக்கு கானானுக்குள் அவர்கள் போவத 11-12 அதிகாரங்கள்ல நீங்க பார்க்கலாம். சோ இதுதான் அந்த புத்தகத்துக்குள்ள நீங்க போய் பார்க்க வேண்டிய விஷயம். இன்னும் மேற்கொள்ள வேண்டிய பகுதிகளை பட்டியலிட்ட பின் இன்னும் இவங்க சுதந்திரிக்க வேண்டிய பகுதி என்னன்றத 13வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை பட்டியல் போட்ட பிறகு யோசுவா வாக்களிக்கப்பட்ட தேசத்தை எல்லா கோத்திரங்களுக்கும் பங்கிடும் நீண்ட கடமை பொறுப்பில் களம் இறங்குகிறார். அங்க கொஞ்சம் எழுத்து பிழை இருக்கிறது. நீண்ட கடமை, கடைமை இல்ல, கடமை பொறுப்பில் களம் இறங்குகிறார். இறங்குகிறோம்னு இருக்குது, களம் இறங்குகிறார். எல்லாருக்கும் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற வேலையில யோசுவா இறங்குறார். முதலாவது 2.5 கோத்திரங்களுக்கு யோர்தானின் கிழக்கு பக்கத்தில், நான் ஏற்கனவே சொன்னேன் 13வது அதிகாரத்துல யோசுவால 8-33 வசனங்கள் வரைக்கும் இதை நீங்க பார்க்கலாம். அதன் பின்பு 9.5 கோத்திரங்களை யோர்தானின் மேற்கு பக்கத்தில், அதாவது யோர்தானை கடந்து 14:1 19:51 வரைக்கும் குடியமர்த்திய பின்பு இப்போ ஆண்டவர் இந்த கோத்திரங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்த பிறகு அடுத்த 2 அசைன்மெண்ட்டை யோசுவா கொடுத்தார். இத 2 மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் கிளாஸ். 1, 6 அடைக்கல பட்டணங்கள் அப்படின்னு ஏற்படுத்தணும்னு சொன்னார். அதாவது சிட்டிஸ் ஆஃப் ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லி அடைக்கல பட்டணங்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு 6 பட்டணங்களை ஏற்படுத்த சொன்னார். எதுக்காக இந்த அடைக்கல பட்டணங்கள், என்ன காரணம் இதுக்காக, இது என்னென்ன பகுதியில இந்த அடைக்கல பட்டணங்களை கர்த்தர் வந்து நியமிச்சாரு,
இத நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல படிப்போம். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, லேவியருக்கான 48 நகரங்கள். நான் தான் சொன்னேன்ல, லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் கிடையாது. சோ அவங்க வாழ்றதுக்காக லேவி கோத்திரங்களுக்காக 48 நகரங்களை ஆண்டவர் எல்லா கோத்திரங்களின் நடுவில் இருந்தும் பிரித்தெடுத்தார். அந்த 48 நகரங்கள் என்னென்ன, இதையும் நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த புக்ல வந்து நீங்க படிக்கலாம். சரிங்களா? யோசுவாவின் இத வந்து இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு முடிப்போம். மீதி அடுத்த வாரத்துல நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க படிச்சுட்டு வாங்க. இப்ப நான் உங்களுக்கு நம்ம இப்ப என்ன வந்து எது வரைக்கும் வந்திருக்கிறோம்? யோசுவா தலைமை ஏற்று கானான் தேசத்தை அவங்க வந்து கிழக்கு பக்கத்துல சுதந்திரம் ஏற்கனவே மோசே கொடுத்துட்டாரு 2.5 கோத்திரத்துக்கு. யோர்தானை கடந்து மேற்கு பக்கத்துல வந்து 13வது அதிகாரம் வரைக்கும் ஒரு 7 ஆண்டுகள் சண்டை போட்டு அவங்க எல்லா பகுதிகளையும் பிடிச்சிட்டாங்க. சோ எல்லாத்துக்கும் 13வது அதிகாரத்துக்கு பிறகு பிரிச்சு கொடுத்துடுறாரு. கொடுத்த பிறகு எக்ஸ்ட்ரா அசைன்மெண்ட் 2 அசைன்மெண்ட். ஒண்ணு, அடைக்கல பட்டணங்கள் என்று 6 பட்டணங்களை ஆண்டவர் ஏற்படுத்த சொன்னார். அடைக்கல பட்டணம் என்றால் என்ன, என்ன காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது, அந்த பட்டணங்களுடைய பெயர் என்ன, அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இரண்டாவது, இந்த லேவிய கோத்திரம் இவங்களுக்கு எந்த விதமான பங்கு கிடையாது. சோ கடவுள் வந்து எல்லா கோத்திரங்களின் நடுவில் இருந்தும் ஒரு 48 சிட்டிஸை இவங்களுக்காக தெரிந்து கொண்டார். அது பைபிள்ல நீங்க படிச்சுக்கலாம். சோ அதை பிரிக்க சொல்லி ஆண்டவர் சொல்றார். சோ இதைத்தான் நீங்க வந்து இப்போ யோசுவால இது வரைக்கும் நம்ம படிச்சுக்கணும். மீதி விஷயங்களை அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த புக்கு கூட நம்ம போயிடலாம். ஸோ இதை வரைக்கும் நீங்க கவனமா படிங்க. திருப்பி நோட்ஸை பாருங்க, பைபிள் ரெஃபரன்ஸ் எல்லாம் திரும்பி எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க. ஸோ உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். இதோடு நம்ம கிளாஸை நிறைவு செய்கிறோம். பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.